வாழ்க வளமுடன். ஒரு சின்ன பாடலோட துவங்கலான்ட்டு. வினை தூய்மைக்கான பாடல் அது. முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று, முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றே. இறைவா என்னை யானறிய வேண்டு, என்னை யானறிய வேண்டு. இறைவா என் குருவாய் வந்தாய், இறைவா சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய், சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தே. இறைவா என்னை யானறிய வேண்ட. இறைவா என் குருவாய் வந்தாய், இறைவா உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். இறைவா என்னை யானறிய வேண்ட. வாழ்க வளமுடன். நம்மளை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கும் தன்னிலை உணர்வதற்கும் தான் நாம் இந்த பிறவி எடுத்திருக்கோம். பொக்கிஷத்தின் சேமிப்பு என்ற தலைப்பு. இதுல பொக்கிஷம்னா என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, புதையல்னு சொல்லலாம், பணம்னு சொல்லலாம், தங்கம்னு சொல்லலாம். அதான் இதெல்லாம் மண்ணுக்குள்ள இருக்கிற புதையல் ஜெனரலா சொல்லுவாங்க. நமக்குள்ள என்ன இருக்கு, நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவையும் நமக்குள்ள இருக்கிற மறைப்பொருளையும் மகரிஷி நமக்கு இறைநிலையை உணர்த்தினாங்க. அந்த மறைப்பொருளையும் நம்ம உணர்றதுக்காகத்தான் நாம இங்க இந்த சிந்தனையை பத்தி பார்க்க போறோம். நமக்குள்ள என்ன இருக்கு, மறைப்பொருளா நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மகரிஷி பயிற்சிகள் ஒவ்வொன்றும் அற்புதமான ஒரு பயிற்சிகள். காயக்கல்ப பயிற்சியில ஜீவகாந்த சேமிப்பு நடக்குது, தவத்திலையும் ஜீவகாந்த சேமிப்பு தான் நடக்குது, உடற்பயிற்சியிலையும் ஜீவகாந்த சேமிப்பு தான் நடக்குது. எல்லாத்தையும் கண்களை மூடி நம்ம செய்யும் போது அந்த ஜீவகாந்த செறிவு அதிகமாகுது. இன்னும் என்னன்னா, நம்ம லைஃப்ல நம்ம குடும்பத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் நாம எப்படி அணுகிறோம், எப்படி நாம நம்ம மனசை நிர்வகிக்கிறோம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பொக்கிஷம் அப்படின்னும் போது ஒவ்வொரு இயற்கை சார்ந்த விஷயங்கள் அத்தனையும், பஞ்சபூதங்கள், கோள்கள், ஓரறிவு முதல்ல தாவரம் முதல் மனிதன் வரைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்கள் ஒவ்வொன்னத்தையும் பொக்கிஷமா தான் நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம இப்ப பாக்குறோமா அந்த மாதிரி அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்டுக்கணும். ஏன்னா இயற்கை நோக்கி இப்ப நகரவாசி கிராமவாசின்னு பிரிச்சாச்சு. இப்ப கிராமத்துல வாழ்றவங்க எல்லாம் இயற்கையோட ஒன்றி வாழ்றாங்க. நகரவாசிகள் இப்பதான் கொஞ்சம் இயற்கையோட ஒன்றி வாழணும்னு மரக்கன்றுகள் எல்லாம் இப்போ கிராம சேவை திட்டத்துல பாத்தீங்கன்னாலே அங்கேயே எந்த ஒரு தவமையம்னாலும் சரி, மனவளக்கலை மன்றங்கள்னாலும் சரி, முதல்ல மரக்கன்றுகள் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவா அதை துவங்கி வைக்கிறாங்க. அப்போ அந்த மரக்கன்று எதுக்காக, நம்ம எல்லாம் நம்ம சுவாச காற்று நமக்கு வேணும், நமக்குள்ள அந்த மூச்சு காற்று அதனுடைய ஆற்றலையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, இயற்கை அந்த காற்று, அந்த மூச்சு காற்று, பிராண சக்தி நம்ம உடம்புக்குள்ள போகணும். இந்த பிராண சக்தி மூலமா தான் நம்மளுடைய ஜீவகாந்த ஜீவ வித்து குழம்புல இருக்கிற ஆற்றல் இன்னும் அதிகப்படுத்த முடியும். இப்ப நமக்கு மூச்சு நின்னு போச்சுன்னா அவ்வளவுதான் எல்லாமே. அப்போ நம்ம மூச்சு காற்று எந்த அளவுக்கு தேவை அப்படின்னா, அந்த செறிவு நமக்கு இப்ப
நாடி சுத்தி பண்றோம், தண்டுவடை சுத்தி பண்றோம். ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம செய்யும் போது உள்முகமா நம்ம கவனிக்கிறோம். அப்ப உள்முகமா டிராவல் பண்ண பண்ண நம்ம ஐம்புலன்கள் வழியா, கண்கள் மூலமா, காதுகள் மூலமா, பேசுறதன் மூலமா, மூச்சுல அதாவது மூக்கு வழியாக நுகர்வதன் மூலமாக, தொடுதல் மூலமாக, தொடுதல்னா நம்ம புலனின்பம் சொல்லலாம். நம்ம லேப்டாப் யூஸ் பண்றதோ, மொபைல் யூஸ் பண்றதோ, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஐம்புலன்களையும் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஐம்புலன்களையும் நாம கட்டுப்படுத்துறதுன்றது எல்லாமே அளவு முறையோடன் மகரிஷி சொல்லிட்டாங்க. 5 அளவு முறை: உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம். இந்த 5லயும் அளவு முறையோட இருக்கணும் அப்படின்றது மகரிஷி சொல்லிட்டாங்க. அப்ப இந்த அளவு முறையோடு இருந்தாதான் நம்ம ஜீவகாந்த சேமிப்பு நடக்கும். சோ நமக்குள்ள மறைபொருளாக இருக்கிறது என்னென்ன அப்படின்னா, நமக்கு அந்த உயிர், கருமையம், ஜீவகாந்த மையம், இது எல்லாமே நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கு. ஆனா நம்ம அதை ஃபீல் பண்றோம். அப்ப உயிர் இயங்கிக்கிட்டு இருக்கு, உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்கிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஆர்கானும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நமக்கு புரியுது. ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகுது, நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுது, யூட்ரஸ் ஃபங்க்ஷன் ஆகுது, பேங்க்ரியாஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. இத்தனையும் மறைபொருளா நமக்கு உள்ள இருக்கு. அப்ப இத்தனை ஆர்கான்ஸும் நம்ம உள்ள இயங்கிக்கிட்டு இருக்கும் போது சில நேரத்துல ஒவ்வொரு உறுப்பா நம்ம வெளியே தூக்கி போடும் போது நிறைய சர்ஜரி, அந்த மாதிரி அறுவை சிகிச்சை மூலமா பித்தப்பை சரியில்லை உடனே எடுத்துடுறாங்க. அப்ப கர்ப்பப்பை சரியில்லை எடுத்துடுறாங்க, ஓவரி சரியில்லை எடுத்துடுறாங்க, ஏதோ ஒரு கட்டி ஃபார்ம் ஆகுது. ஏன் ஃபார்ம் ஆகுது, ஏன் இந்த மாதிரி சிஸ்டம் வருது, கேன்சர் வருது, நோய்கள் வருது அப்படின்னும் போது மகரிஷி கொடுத்துக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே அந்த அகத்தவத்தின் மூலமாக அகத்தாய்வு பயிற்சியும் சேர்ந்து இணைந்து செய்யும் போதுதான் நம்ம இத்தனை நாள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஒருத்தரை ஹர்ட் பண்ணிடுறோம், தெரியாமலே நம்மளுடைய ஜீவகாந்த விரயமாகுது. அப்போ டிவியில பார்க்கும்போது தேவையில்லாத சீரியல்களோ இல்ல மத்த விஷயங்களோ, அன்வான்ட் திங்ஸா நம்ம கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகும் போது நம்மளுடைய ஜீவகாந்தம் எல்லாம் விரயமாகிறது நம்ம ஃபீல் பண்ண முடியுது. அப்போ ஜீவகாந்த செறிவு எந்த அளவுக்கு நமக்கு தேவை இன்னைக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க இன்னைக்கு நிறைய இடத்துல துன்பங்கள், வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, இல்ல நம்ம மனசுக்குள்ள பிரச்சனை, இல்லைன்னா வெளியில பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல்ல, ஏதோ ஒரு துன்பத்துல எல்லாமே இருக்கதான் செய்யுது. எல்லாருக்குமே இருக்கு. மனவள கலைஞர்களுக்கு மட்டும் இல்லையா என்ன, எல்லா மனிதர்களுக்கும் இணைப்பதிவே தேகம் கண்டாய். அப்போ எல்லா இடத்துலயும் நமக்கு சிக்கல்கள் இருக்கு. ஆனா இந்த சிக்கல்களை எதிர்கொள்ற அளவுக்கு மனோ வலிமையும், மனோ சக்தியும், மனோ வல்லமையும் மகரிஷி மனவள கலை பயிற்சி மூலமா நமக்கு கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, தவம் செய்யும் போது நம்மளுடைய மன அலைச்சூழல் வேகம் குறையுது. இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு யாராவது ஒருத்தர் பேசிட்டாலோ திட்டாலோ கோபத்துல ஏதாவது சொன்னாலோ உடனே ரியாக்ட் பண்ணிடும். அப்போ இப்ப என்ன பண்றோம், அந்த உடனே ரியாக்ஷன் பண்றதுல இருந்து கொஞ்சம் நாம அனலைஸ் பண்ணி, ஓகே நமக்கு நம்மளுடைய கருமையம் தான், நம்ம கருமையத்தின் மூலமாக ஒருத்தர் மூலமா துன்பம் நம்ம கருமைய தூய்மை ஆகுது, நம்ம பதிவுகள் குறையுது அப்படிங்கிறது புரியுது. இன்னொன்னு, அவங்கள மன்னிக்கிறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாமளும் ஒரு காரணமா இருக்கும் அந்த கோபத்துக்கு. அப்போ நம்மள சரி பண்ணிக்கிறதுக்கு அடுத்த யோசிக்கிறோம். சோ நம்ம இதுல என்ன தப்பு நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னும் போது இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு அகத்தாய்வு பயிற்சி கொடுக்குது. ஏன் நம்மள குறை சொல்றாங்க, எதுக்காக குறை சொல்றாங்க, நமக்கு ஆற்றல் ஏன் விரயம் ஆகுது, உடனே ஒரு அழுதா நம்மளுடைய ஜீவகாந்தம் செலவாகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன கவலைப்பட்டா, கோவப்பட்டா எல்லாமே நம்ம எனர்ஜியை செலவாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு மொபைல்ல எடுத்துட்டா 100% நம்ம ரீசார்ஜ், அதாவது மொபைல் பேட்டரி ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கும் போது, இப்போ ஜூமுக்குன்னு எடுத்தா 15% உடனே போகும். சோ மீதி ஒவ்வொரு ஒரு 10%, 5% வீடியோ பாக்குறோம், யூடியூப்ல ஏதாவது பார்ப்போம், இல்ல ஏதாவது ஒரு நாளைக்கு அந்த 100% எந்தெந்த வகையில செலவாகுதோ அந்த மாதிரி நம்ம வீட்டுல காலையில எழுந்திருக்கிறோம், நம்மளுடைய பயிற்சிகள் செய்வதன் மூலமா ஆற்றல் எவ்வளவு சேமிப்பாகுது, நம்ம தூக்கத்திலேயே 100% நமக்கு கிடைச்சிடுதா, பேட்டரி ஃபுல் ஆயிடுதா, சரி ஓகே. அந்த ஆற்றல் சேமிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் நம்மளுடைய உடற்பயிற்சிகள். மேலும் நம்மளுடைய நோய்கள் அதிகமா நம்மளுடைய பயிற்சியில ஒவ்வொரு உறுப்பும் பழுது அடைந்திருந்தா கூட அந்த பழுது மேலும் மேலும் வளராம இருக்கிறதுக்கும்,
நம்மளுக்கு இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நமக்கு உடற்பயிற்சிகள், காய்கலப்பு பயிற்சி, அகத்தவ பயிற்சி எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்ப இதன் மூலமாக நமக்கு ஆற்றல் சேமிப்பு நடக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம எந்தெந்த வகையில நம்மளுடைய எனர்ஜியை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இத்தனை நாள் நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். அப்ப இதை நம்ம சேவ் பண்ணிக்கிறதுக்கு தான் பழகிக்கணும். கோபப்படாம பொறுமையா இருக்கணும், கவலைப்படாம இருக்கணும். யார் மேலேயாவது கோபமோ பொறாமையோ வஞ்சம், இப்போ பக்கத்து வீட்டுல ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டாங்கன்னா ஒரு பொறாமப்படுறதோ, இல்ல நம்மளை விட மத்தவங்க உயர்ந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்து பொறாமப்படுறதோ, அந்த மாதிரி இல்லாம இப்ப பெருந்தன்மையா நம்மளால இருக்க முடியுதுன்னா அதுக்கு மனவளக்கலை பயிற்சியும் ஒரு காரணம். ஏற்கனவே நம்ம பிராட் மைண்டடா இருந்தா நம்ம மனவளக்கலை பயிற்சி இன்னும் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நம்மளுடைய ஆற்றலை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். சோ ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் களங்கம் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு ரெடியூஸ் ஆகும். எப்படின்னா நம்ம பயிற்சி மூலமா தான். அப்ப நம்ம அகத்தாய்வுல ஒவ்வொரு சூழ்நிலையும், ஒவ்வொரு நபரோட நமக்கு உள்ள இன்டராக்ஷன், என்னென்ன பிரச்சனை, இப்ப குழந்தைக்கும் நமக்கும் உள்ள ப்ராப்ளம், ஹஸ்பண்டுக்கும் நமக்கும் உள்ள ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒவ்வொரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம், அப்புறம் நம்ம ஜாப்ல இருந்தோம் அப்படின்னா அங்கேயும் நமக்கும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, இதெல்லாம் நம்ம மகரிஷி ஒவ்வொரு பயிற்சியா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான்யார். இந்த பயிற்சிகளை நம்ம செய்யும் போது என்ன ஆகுதுன்னா நம்மள கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு முடியும். அப்ப கரெக்ஷன் பண்ண மனசு ஓரளவுக்கு சாந்தமாயிடுது, அமைதி ஆயிடுது. எப்படி அமைதி ஆகுது? நம்ம இப்ப சாந்தி தவம் பண்றோம், அமைதி தவம், அமைதிக்கான தவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுல மட்டும்தான் நமக்கு அமைதி கிடைக்குதா? அப்போ ஆக்னேய தவம், துரியம், இப்ப நம்ம ஆக்னை பண்ணோம், துரியம், பஞ்சேந்திரிய தவம், இதுல எல்லாமும் நம்ம ஆற்றல் தான் சேமிக்கும். ஏன் அப்படின்னா இந்த பஞ்சேந்திரிய தவம்னு பாத்தீங்கன்னா அதுல இப்போ ஒவ்வொரு மனசு இப்ப டிவில பாக்குறோம், ஒரு ப்ரோக்ராம் பாத்துக்கிட்டு இருக்கோம், டிவில பாத்துட்டு இருக்கும் போது இங்க சாப்பிடுவோம், இல்லைன்னா வேற ஏதாவது மொபைல நோண்டுறதோ, இல்ல இங்க பக்கத்துல யார்ட்டையாவது பேசுறதோ, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய எனர்ஜி நாலா வகையிலயும் நமக்கு போகுது. அப்போ அந்த பாக்குற விஷயம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, இதனால என்ன பர்பஸ் சர்வ் ஆகுது அப்படிங்கறது நாம கொஞ்சம் திங்க் பண்ணோம்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் ப்ரிசைஸா கிளீனா இது மட்டும் பண்ணினா போதும், இது வேண்டாம், இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், இதுக்கு தேவையில்லை. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம இன்னும் அன்பா, எப்படி சொல்றது, கிளீனா நம்மளால தெளிவா நுணுக்கமா ஆராய்ந்து இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டின்னு நம்மளால ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் எத்தனை வகையில நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோமோ, இப்போ ஒரு மளிகை சாமான் வாங்கணும், மளிகை சாமான் வாங்கணும்னா இப்போ ஒரு 5000 ரூபாய் செலவு பண்றோம் அப்படின்னா அந்த 5000 ரூபாயில எதெல்லாம் தேவையில்லாம வாங்கி நாம வண்டி பிடிக்க வச்சு தூக்கி குப்பையில கொட்டுறோம் அப்படிங்கறதுன்னா கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா அதுலயே ஒரு 2000 ரூபாய் மிச்சம் பண்ணிடலாம். சோ அப்ப மிச்சம் 3000 நாம எது கரெக்டா வாங்குறோம், அதை கரெக்டா முழுக்க யூஸ் பண்ணிடுறோமா ஒரு மாசத்துக்கு அப்படின்ற மாதிரிதான். இப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொரு உறுப்புகளுமே அவ்வளவு பொக்கிஷமா நமக்கு கொடுத்திருக்காங்க. பெண்களுக்கு பர்டிகுலரா கர்ப்பப்பை அப்படிங்கறதும் ஓவரிஸ் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமாக இருக்கு. முதுகெலும்பு, எல்லா உறுப்புகளுமே நமக்கு முக்கியமாக இருக்கு. எந்த உறுப்பும் வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை, எல்லாமே டாப் டு பாட்டம் பொக்கிஷமா நம்ம பாதுகாக்கணும். அப்போ இந்த உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம எந்த உறுப்பு பலவீனமா இருக்குதோ, ஆரம்பத்திலேயே அந்த சிம்டம் காட்டுதோ,
சில பேருக்கு ஓவர் ப்ளீடிங் இருக்கும், சில பேருக்கு சிஸ்ட் இருக்கும், பாலிசிஸ்ட் இருக்கும், பிசிஓடி இருக்கும், மெனோபாஸ் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ ப்ராப்ளம்லாம் இருக்கும். அப்ப இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே ஃப்ரீக்வெண்டா வந்து 15 நாள்ல பீரியட் வர்றது அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு வருது. சோ இது ஆரம்ப காலத்திலேயே ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா இருக்கு அப்படின்னா அப்ப உடனே நாம என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான மருத்துவத்தை எடுத்துக்கணும், அதுக்கு உண்டான மெடிகேஷன் எடுத்துக்கணும். இது வந்து இப்போ நமக்கு காயகல்ப பயிற்சியும் மான் பயிற்சியும் கொடுத்திருக்காங்க. இதுலயே நமக்கு எல்லாமே சரியாயிடும். அதே சமயம் நம்ம இது ஒரு 50% அப்படின்னா நம்ம உணவு முறை அப்படிங்கறது இத மட்டும் 50% எடுத்துட்டு உணவு தாறுமாறா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல வந்து நமக்கு எனர்ஜி வந்து சேவ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுனாலயும் சரி, சாப்பிடும் போது தேவையில்லாத கவன சிதறல்கள் இருப்பதனாலையும் நம்மளால அந்த உணவு முழுமையான சத்தாக உடம்புக்கு போய் சேராது. அப்போ இதுக்குண்டான மருத்துவமும் இம்பார்ட்டன்ட், அதுக்குண்டான உணவு முறையும் ரொம்ப முக்கியம். பெண்கள் பர்டிகுலரா வந்து நாம மத்தவங்களை கவனிச்சு இப்பதான் மனவளக்கலைக்கு வந்ததுக்கப்புறம் நம்மள நாம கவனிக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா இதுக்கு முன்னாடி நாம வந்து அந்த மாதிரி இல்லை, மத்தவங்களதான் கேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம ரொம்ப எல்லா விதத்திலயுமே ரொம்ப சாக்ரிஃபைஸ்டு பீப்புள், மத்தவங்களுக்காக தான் பண்ணணும், நமக்காக உடற்பயிற்சி கூட பண்ணது கிடையாது. அதாவது மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்றேன், நமக்காக அப்படிங்கிறது எதுவுமே இப்ப வந்ததுக்கு அப்புறம் கூட ஆரம்ப காலத்துல நம்ம அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் நம்ம இருந்திருக்கோம். ஆனா இப்பதான் நிறைய நம்ம உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எப்ப வருது, ஒரு ஆஃப்டர் 40 அப்படிங்கும் போதுதான் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது பேக் பெயின் வருது, இல்லைன்னா குதிங்கால் வலி வருது, கை கால் வலி வருது. அப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து நமக்கு ஜீவகாந்த தேக்கம் இருக்கு அப்படிங்கிறது புரியுது. பிளட் ஃப்ளோ, ரத்த ஓட்டத்துல ஏதோ சரியில்லை, காற்றோட்டத்துல ஏதோ சரியில்லை, வெப்ப ஓட்டத்துல ஏதோ சரியில்லை அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அப்போ இந்த ஓட்டங்கள் எல்லாம் சரி செய்யறதுக்காகத்தான் நமக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. இந்த பயிற்சிகளை ஃபுல் போக்கஸ்டா அந்த முன்னாடி பயிற்சி பண்ணணும். அதாவது நம்மளும் செய்யறோம் அப்படின்னு செஞ்சோமே தவிர, கண்களை மூடி செஞ்சோமே தவிர அதுல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீரா இயங்கிக்கிட்டு இருக்குன்னு ஃபுல் போக்கஸ்டா இங்க கைய கவனிக்கிறேன், ஷோல்டர் கவனிக்கிறேன், நுரையீரலை கவனிக்கிறேன் அப்படின்னு நாம நினைச்சு பண்ணது கிடையாது. அப்போ சௌமித்திரனையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள், நிறைய எல்லாருமே பயிற்சியினுடைய முக்கியத்துவம் புரிஞ்சு உடற்பயிற்சிகளை ஒழுங்கா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அவருக்கு நான் தலை வணங்குறேன். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையோட நம்ம ஒன்றி போகிறதுக்கும் முத்து ஐயாலாம் அவ்வளவு பிராக்டிக்கலா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் நான் தலை வணங்கிக்கிறேன். நிறைய பேரு இந்த மாதிரி பெண்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க பேசும்போது கேள்வி பதில் சிந்தனை தொகுப்புரை சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணுது. நம்ம இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய நம்மள டெவலப் பண்ணிக்கணும், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம ஒவ்வொரு நாள் கத்துக்கணும். சோ இந்த வகையில நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் போது அது எந்த விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோன்றத மட்டும் போக்கஸ் பண்ணினா போதும். ஏன்னா நம்ம ரிலாக்ஸேஷன்ல நம்ம கவனிக்கிறோம். ஒவ்வொரு அதாவது கால் பாதத்துல இருந்து தலை வரைக்கும், திரும்ப தலையில இருந்து பாதம் வரைக்கும் நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது நம்ம ஆற்றலை சேமிக்கிறோம். நம்ம தூங்கினாலே ஆற்றல் சேமிப்பு இருக்கும்னாலும் இங்க வந்து அந்த ஜீவகாந்த தேக்கம் தடை இருந்ததுனாலும் அதையும் சரி பண்ணி நம்மளுடைய முழுமையான அந்த காந்த ஆற்றலை வந்து செறிவூட்டப்பட்டு நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல பெருக்குது. அப்போ இந்த வகையில நம்மளுடைய பொக்கிஷம் அப்படின்னு கூடிய மறை பொருளாக இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை நாம சரி செய்து கொண்டாலே நமக்கு வந்து நம்மளுடைய ஆற்றல் பெருகுவதோடு இல்லாம நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையில அதை அப்ளை பண்ணும் போது தவத்துல நம்மளை நாமே வாழ்த்துறோம், சங்கல்பம் சொல்றோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் முங்கி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நாம நம்மள மனசு கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வாழ்த்தும் போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நமக்குதான் நம்மளுடைய ஆற்றலை நமக்கே திரும்பி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ நேச்சுரலாவே இந்த ஆற்றல் உடல்நலம் வந்துரும், நீளாயுள் வரும்,
நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் அத்தனையும் நமக்கு மறைமுகமாக நமக்கு கிடைக்கப்பெறும். இந்த வகையில தான் நம்ம பண்ற கண்ணாடி பயிற்சியும் சரி, தீப பயிற்சியும் சரி, யார் யாருக்கு எந்தெந்த வகையில நம்ம ஆற்றல எங்க எல்லாம் இதெல்லாம் பயிற்சி ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. நாம மனசுக்குள்ள எந்த வகையில பாசிட்டிவா இருக்கிறோம் அப்படிங்கறத பாக்கணும். வீட்டுல குடும்பத்துல என் பிள்ளை சரியா படிக்க மாட்டேங்கிறான், சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், எனக்கு வயித்த வலி இருக்கு, எனக்கு காய்ச்சல் இருக்கு, தலைவலிக்குது, இந்த மாதிரி சொல்லும் போதோ இல்ல அவங்க ஒரு நெகட்டிவிட்டிய நம்ம போடும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகிறது நம்ம ஃபீல் பண்றதே கிடையாது. இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம ரெக்கவர் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம பாசிட்டிவா நினைக்கணும். இப்ப நமக்கு என்ன வேணும்? நமக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், மனசு ஆரோக்கியமா இருக்கணும், குடும்பம் அமைதியா இருக்கணும். குடும்ப ஆரோக்கியம் முக்கியம். இப்ப என்னுடைய ஆரோக்கியமும் முக்கியம், ஹஸ்பண்டோட ஆரோக்கியம் முக்கியம், பிள்ளைங்க ஃபேமிலி ஆரோக்கியமும் முக்கியம். அப்பதான் யாராக இருந்தாலும் அப்ப அவங்களுடைய நலம் அப்படின்னு நினைச்சு நாம செய்யக்கூடிய சமையல்ல இருந்தாலும், அவங்கள கேர் பண்றதா இருந்தாலும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றதா இருந்தாலும், இத நான் செய்யும் போது எனக்கு நம்மளை கவனிச்சுக்கிறது ஒரு பக்கம், நம்மளை கவனிச்சு நம்ம ஃபுட்லயும் சரி, எண்ணத்தினாலையும் நம்ம ஃபேமிலியில எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன இப்ப வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லை, சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு அப்படின்னா, அப்ப பிரஷருக்கு என்ன உணவு தேவையோ அந்த மருத்துவத்தின் மூலமாக அதுக்கு இப்ப சுரக்காய் சாப்பிட்டா பிரஷர் குறையும், பூண்டு சாப்பிட்டா பிரஷர் குறையும். இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ல நம்ம கேர் பண்ணி கொடுக்கும் போது ஃபுட்லயே ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப சுகர் இருக்குன்னா, இப்ப காய்கறி மருத்துவத்துல சொல்றாங்க 25 கிராம் புடலங்காயும் 25 கிராம் பீர்க்கங்காயும் அரைச்சி அந்த மாதிரி சாப்பிட்டாலே சுகர் டயபெட்டிக் அப்படிங்கிறது காணாம போயிடும். இது ஒரு 15 நாள் எடுத்துக்கிட்டா போதும், எம்டி ஸ்டமக்ல 1 டம்ளர் வாட்டர்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள், நம்ம நிறைய நாலேஜ நாம பெருக்கிக்கிறதுக்கு நம்மளுடைய பயிற்சிகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம ஒரு மருத்துவம்னாலும் உணவுனாலும், இப்ப ஸ்ப்ரவுட் நிறைய சாப்பிடுங்கன்றாங்க, தேங்காய் நிறைய எடுத்துக்கோங்கன்றாங்க. சோ நமக்கு வயிற்று புண்ணு ஆத்துறதுக்கு மட்டும் இல்ல, அல்சர் வராம இருக்கிறதுக்கும் சரி, தேங்காய் பால் தாய்ப்பாலுக்கு நிகரான உணவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எந்தெந்த வகையில நம்ம ஆற்றலை அதிகப்படுத்திக்க முடியும் உணவுல அப்படிங்கறதும் நம்ம கேர் பண்ணி நமக்கு இன்டேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எண்ணம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ நம்ம எதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ, திரும்ப திரும்ப பேசுறோமோ, திரும்ப திரும்ப செய்யறோமோ, இந்த விஷயங்கள் எல்லாமே ஆழ் மனசுல போய் ரெக்கார்ட் ஆகிதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது நமக்கு. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாலும், அப்ப இந்த பிரச்சனையை ஹீல் பண்றதுக்கு நமக்குள்ளேயே ஆற்றல் இருக்கு. அதுதான் அந்த இறையாற்றல் தான் நமக்குள்ள அறிவாற்றலாக இருக்கு அப்படிங்கறதும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்துடுச்சுனாலே நாம நெகட்டிவா நினைக்கிறத விஷயம், யார் மேலேயாவது சந்தேகம், நம்ம பிள்ளை போறாங்க, காலேஜ் போறாங்க, பத்திரமா வீட்டுக்கு வராங்களா, இல்ல அவங்க எங்கேயாவது போறானா, இல்ல மொபைலே வச்சுக்கிட்டே நோண்டிக்கிட்டு இருக்கானா, இன்டர்நெட்ல என்ன பாக்குறான், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம குடும்பத்துல நிறைய விஷயங்களை நம்ம மைண்ட சிதைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம். சோ நம்ம எப்படி இருப்போமோ நம்ம பிள்ளைங்க அப்படித்தான் இருப்பாங்கன்றது நமக்கு பேசிக்கான தெரியும். ஏன்னா நம்மளுடைய கருமையும் நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன், ஜெராக்ஸ் காப்பி தான் நம்ம பிள்ளைங்க. சோ நம்ம எப்படி நாம அப்பா அம்மா கிட்ட வளர்ந்தோமோ, அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கினோமோ, அப்பா அம்மா எந்த அளவுக்கு நமக்கு செல்லம் கொடுத்தாங்களோ, எந்த அளவுக்கு நல்ல போதனைகள் சொன்னாங்களோ, அவங்க சமரசமா இருந்ததும் சண்டை போட்டுக்கிட்டதும் எல்லாமே நமக்குள்ள இம்ப்ரிண்ட் ஆகி இருக்கு. சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, இனி நம்ம வரப்போற சந்ததியர்களாக இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களுடைய கர்மா எல்லாமே நமக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, நமக்கு இந்த இன்ட்யூஷன், நம்ம தவம் பண்றோம்,
தற்சோதனை பண்ணி நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்மளுடைய அறிவாட்சி தரத்தை நாம எந்த அளவுக்கு குவாலிட்டியா ஆக்கிக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க. அப்போ தெரிஞ்சோ தெரியாமலே இத்தனை நாள் பண்ணிட்டோம், ஓகே முடிஞ்சு போச்சு, அந்த சாப்டர் ஓவர். பாஸ்ட பத்தி நம்ம நினைக்கணும்னு அவசியமே கிடையாது. சோ இப்ப பிரசன்ட்ல நாம இன்னைக்கு என்ன எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்றோம், இன்னைக்கு நாளை நாம எவ்வளவு சந்தோஷமா அனுபவிக்கிறோம், எத்தனை பேருக்கு நம்ம உதவி செய்யறோம், எத்தனை பேர்கிட்ட நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா முன்னாடி செஞ்சிருந்தா கூட இன்னைக்கு அந்த நபர் வந்திருந்தா நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதும், அவங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்றதும், நாம நன்றி உணர்வோட எல்லா விஷயங்களுக்கும் காலையில எழுந்து இதுல இருந்து படுக்கிற வரைக்கும் எத்தனை பேருக்கு நாம கிராட்டிடியூடா இருக்கிறோம். நமக்கு கிடைக்கிற உணவுல இருந்து சமைக்கிற கை வரைக்கும், நமக்கு ப்ரொவிஷனல் மூலமாக எல்லாரையும், விவசாயி முதல் கொண்டு இந்த பஞ்சபூதங்கள் அதுக்கு துணையா இருக்கிற அந்த செடி கொடி ஓரறிவு, அந்த புல்லு செடியா இருக்கிறது, தென்னை மரம், எல்லா இயற்கை சூழ்நிலைக்கும் பஞ்சபூதங்களுக்கும் கோள்களுக்கும் நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சோ அந்த வகையில நாம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லவும், ஒவ்வொரு மனிதருக்கும் நன்றி சொல்லிக்கிறதுக்கும் நாம இன்னைக்கு கடமைப்பட்டிருக்கோம். அப்போ அந்த நன்றி உணர்வு, மன்னிக்கிற மனப்பான்மை எல்லாருக்குமே கண்டிப்பா தேவை. இந்த ரெண்டு, ஏன்னா மனசுல வஞ்சம் வெறுப்பு இருந்தா மட்டும்தான் நம்மள நாமே பாய்சன் பண்ணிக்கிறோம், நமக்கு நோய் வருது. நமக்குள்ள இருக்கிற செல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம், உயிர் துகள்கள் எல்லாம் தாறுமாறா அதாவது அலைன்மெண்ட் இல்லாம இப்ப ஜம்பிள்டா இருக்கு. சோ இததான் நம்ம பயிற்சி மூலமாக நாம எக்ஸ்கியூஸ் மீ யாரோ ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இந்த தாறுமாறா இருக்கக்கூடிய உயிர் துகள்கள் எல்லாம் தான் நாம நம்ம உடற்பயிற்சி மூலமாகவும், காய்கல்ப பயிற்சி மூலமாகவும், தவ பயிற்சி மூலமாகவும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி ரெஜுவனேட் பண்ணி புத்தம் புதிய செல்களாக நம்ம உடம்புக்குள்ள, மூளைக்குள்ள இப்போ ஆக்னை பண்றோம்னா நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுது. அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளுடைய மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் தி பிசிக்கல் பாடி, நம்ம உடம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி, புலன் கட்டுப்பாடு நமக்கு வந்துடுது. அப்ப புலன் கண்ட்ரோல், இப்ப இத்தனை நாள் நம்ம தேவையில்லாம எதையோ பாக்குறோம் சாப்பிடுறோம்னா அதுல இருந்து நமக்கு ஒரு கண்ட்ரோல் வந்து, இது எனக்கு போதும், எனக்கு இந்த வயிற்றுக்கு இந்த 3 இட்லி போதும், இல்ல ஒரு இவ்வளவு சாப்பாடு போதும் அப்படின்னு நமக்கு அந்த கண்ட்ரோல் வந்துடுது. இப்போ மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் தி மைண்ட் பார்த்தா பீனியல் கிளாண்ட். அப்ப துரியம்ல நம்ம மூளை செல்கள், இடது பக்க மூளையும் வலது பக்க மூளையும் நம்ம சீராக நம்ம இயக்கும் போது ஃபுல்லா நமக்கு அந்த மூளை செல்கள் கரெக்டா நமக்கு என்ன ஞாபகப்படுத்தணுமோ அதை மட்டும் ஞாபகப்படுத்தும், எதை மறக்கணுமோ அதை மறக்க செஞ்சிடும். ஹஸ்பண்ட் கோவப்பட்டா உடனே அதை மறந்துட்டு அவங்கள வாழ்த்துறதுக்கு மனசு வருதுன்னா அதுக்கு நம்மளுடைய பயிற்சிகள் தான் முக்கிய காரணம். அப்போ நமக்கு மறைபொருளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பொக்கிஷமாக, நமக்கு மனவளக்கலை பயிற்சி எல்லாத்தையும் எடுத்துக்காட்டு. இப்ப எடுத்துக்காட்டும் போது நம்ம எந்த அளவுக்கு ஆற்றலை சேமிச்சா நம்ம நம்ம லைஃப ஹாப்பியா வாழலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு மகரிஷி பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. இந்த மனவளக்கலை எனும் பொக்கிஷம் நமக்குள்ள இருக்கக்கூடிய மறைபொருளாக இருக்கக்கூடிய அனைத்து உள்ளுறுப்புகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. அப்போ அந்த உறுப்புகளை இயக்கக்கூடிய இருப்பாற்றலாக இருக்கக்கூடிய அந்த அறிவு எனும் ஆன்மா நமக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷமாக இருக்கு, நம்மளை கைட் பண்ணுது. நமக்கு அது குருவின் உயிர்கலப்போட இருக்கும் போது கண்டிப்பாக நம்மளை இந்த பாதையில போ, இந்த பாதை வேண்டாம், இது சரியா இருக்கும், இது சரி வராது அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டிய நமக்கு மகரிஷி கொடுக்கறாங்க. சோ அந்த வகையில நமக்கு ஒவ்வொரு விண்ணுக்கும் மண்ணுக்கும் உண்டான பரிபாஷை தான் இந்த மழை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இயற்கையை ரசிக்கவும் நேசிக்கவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இயற்கையோட ஒத்து உதவியமா வாழ முடியும்.
அப்ப எப்ப நாம முரண்படுறோம், அப்ப இயற்கைக்கு ஒத்து இல்லாம வாழ்றோம், அந்த அன்பு இல்லாம வாழ்றோம். அப்ப நம்ம அன்போட வாழணும். அன்பா இருந்தாலே நமக்கு ஜீவகாந்த சேமிப்பு தான். நம்மளை நாமே அன்பா நேசிச்சு ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான ஆற்றலையும் உணவு மூலமாகவும், எண்ணங்கள் மூலமாகவும், நேர்மறை எண்ணங்கள் மூலமாகவும், ஆக்கப்பூர்வமாகவும் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு வாழணும். அவங்கள அழிச்சோ இல்ல அவங்கள எப்படி கவுக்கலாம், இவங்க உயர்ந்துட்டாங்களே, இவங்க சீனியர் ப்ரொஃபசர் ஆயிட்டாங்களே, நான் ப்ரொஃபஸரா தானே இருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஈகோயிசம் இல்லாம எல்லாரும் சமம், எல்லாருக்குமே அறிவாற்றல கடவுள் கொடுத்திருக்காங்க. எந்த இடத்துல இம்மி அளவும் பெசகாம எல்லாருக்குள்ளயும் அதே ஆற்றல் தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஆற்றலை மகரிஷியோடைய கனவான உலக சமாதானத்துக்கு நம்மளால ஆன சிறிய தொண்டை நம்ம செஞ்சு நம்ம பொக்கிஷத்தின் சேமிப்பாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த மனவளக்கலை எனும் பொக்கிஷத்தை நாமளும் நம்ம குடும்பத்துக்கும் வருங்கால சந்ததியருக்கும் கொண்டு போய் சேர்த்து இந்த உலகத்துல எல்லாமே நல்ல விதமாக இருக்கிறதுக்கு, இந்த பிரபஞ்ச காந்த களத்துல நேர்மறை எண்ணங்கள் பதியறதுக்கு நாமளும் ஒரு காரணமா இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு நல்கிய கத்தார் மனவளக்கலை மன்ற பெண்கள் மனவளக்கலை மன்றத்திற்கும் நிர்வாக பொறுப்பில் உள்ள அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகள். பொறுமையாக இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகள். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், இயற்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி